உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ட்ரிவாண்ட்ரத்தில் இவ்வளோ அழகான பரிசல் போகிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. இந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் இவ்வளோ அழகான ஒரு பரிசலில் போகிறதுக்கான இடம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை. எங்கள் மம்மி வீட்டிலேருந்து ஜஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த இடம் இருக்குது. ஸோ இனி பரிசல் போகிறதுக்கு ஒகேனக்கல் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ட்ரிவாண்ட்ரம் வந்தாலே கண்டிப்பாக அந்த பரிசலை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பரிசல் ரைட் வந்து கோட்டூர் எலஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் தான் இருக்குது. நாங்கள் யானைகளெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் இந்த போட்டிங்க்கு வந்தோம். இங்கே நார்மல் போட்டிங்கும் இருக்குது, பரிசலும் இருக்குது. நாங்கள் பரிசல் தான் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பரிசலுக்கு வந்து பெர் ஹெட் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் இங்கே 3 பரிசல் எடுத்துகிட்டு 4 அடல்ட் 1 கிட் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து பரிசல் ரைடுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து இந்த பரிசல் ரைட் போகிற இடம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நாங்கள் தென்மலா போயிருந்தோம், அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அடர்ந்த காட்டுக்குள்ளே க்ரீன் கலர் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. க்ரீனிஷாகவே இருந்துச்சு வாட்டர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். இது என்னோடய 3rd பரிசல் ரைட். நாங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து போனதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. நிஜமாகவே இந்த இடத்துக்குள்ளே போகும்போது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குமான்னு டவுட் பண்ணுற அளவுக்கு அந்த தண்ணியோட கலர்னாலும் சரி, அந்த நேச்சரோட வியூனாலும் சரி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நாங்கள் பரிசல் போகிற அந்த லேக் ஆப்போசிட்டில் தான் அம்பூரிங்கிற பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போட் ஓட்டுறவங்க சொன்னாங்க. அங்கேயுமே நல்லா தான் இருக்கும் போல். ஆனால் நாங்கள் அங்கே போனது கிடையாது. நாங்கள் போகலான்னு நினச்சோம். அப்புறம் சரி வேண்டாம், நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளானை வந்து மாற்றிட்டோம். ஆனால் இதுவே வந்து நேச்சர் எங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு திருப்தியாக வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சா. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிஞ்சிருக்கிற அந்த மரத்துக்குள்ளோடலாம் வந்து பரிசல் போகும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே காட்டுக்குள்ளே எங்கேயோ நம்ம வந்து பரிசலில் ஸ்லோவாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே கேரளா கவர்மெண்ட் வந்து டூரிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா இடத்தையும் ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. மைட் பி வந்து ரொம்ப க்ரௌட்லாம் இங்கே வராதனால இவ்வளோ நீட்டாக இருக்கா, இல்லை இவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பரிசலில் போயிட்டுருக்கும்போது பரிசல் ஓட்டுறவங்கக்கிட்டே பரிசலை சுற்ற வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து கேட்டோம். அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போட்டிங் வந்து பார்க்குற வரைக்கும் இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஈவன் நாங்கள் வீடியோஸில் பார்த்ததில் கூட இந்த அளவுக்கு அழகாக யாருமே காட்டின மாதிரி இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ட்ரிப்ஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணால் அது ஃப்ளாப்பாக தான் இருக்கும், நடக்கவே நடக்காது. இப்படி திடீர்னு நம்ம கிளம்பும்போது தான் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப மெமரபுளாகவும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். எல்லா பரிசலையும் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு 1 by 1 தான் பரிசலை வந்து சுற்ற வச்சாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு சத்தம் இல்ல. அஜன் ஓ வீடியோ நானே எடுக்கிறேன். நீ கண்ணு அப்படியே கத்துலாம் தெரியும். பொங்கலோ பொங்கல் எக்குரே பொங்கலோ பொங்கல். பொங்கலோ
பொங்கல் 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 வந்து புஷ்கன்னு வச்சு பாடுங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்ப நீங்க எடுத்துங்க பாடுவோமா இந்த பார்சல் ரேட் வந்து கம்ப்ளீட்லி வர்த் தான். ஏன்னா 100 ருபீஸ் பர் ஹெட்டுங்கிறது ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பிளேஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ரைடு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஒன் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ் தான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க, ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டே ட்ரிப் வந்து இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்லோவாக ரைட் பண்ணி கரைக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.